our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 97:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை பாதுகாக்கிறார். மற்றவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கும் போது அவர் கேடகமாக விளங்குவதோடு திகிலின் மத்தியிலும் உங்கள் ஜீவனை காக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் தேவன் மாறாதவராய் உங்களுடன் இருந்து நீங்கள் முன்னேறுவதற்கு செம்மையான பாதையை தந்தருளுவார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் என்ற வசனத்தின் மூலம் தேவன் உங்களோடு பேசுகிறார். ஆம், இது உண்மையாய் இருக்கிறது. தம் ஜனங்களின் ஜீவனை காக்கும்படி தேவன் அவர்களோடு இருக்கிறார். கர்த்தர் தமது பரிசுத்தவான்களுக்காக 2 காரியங்களை செய்கிறார். முதலாவது, அவர் உங்கள் ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார். பின்னர் அவர் உங்களை விடுவிக்கிறார். அவர் எப்போது அதை செய்கிறார்? நாம் தீமையை வெறுக்கும் போதுதான் அவர் இதை செய்வார். எல்லா விதமான தீமைகளையும் கவனச்சிதறல்களையும் சோதனைகளையும் வெறுத்து அவற்றின் பின்னே ஓடுவதை நாம் நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அப்பா பிதாவே என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அதனால்தான் அவர் தமது பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை பாதுகாக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நாம் பரிசுத்தமாய் வாழும்போதுதான் கர்த்தர் நம் ஆத்துமாவை பாதுகாப்பார். எசேக்கியேல் 18:4 வேதம் தெளிவாக கூறுகிறது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் பெரியதோ அல்லது சிறியதோ, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் நம் ஆத்துமாவை பரிசுத்தமாக காத்து கொண்டால் நம் வாழ்க்கை செழிக்கும். 3 யோவான் 1:2 நாம் காண்பது இதுதான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நான் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். தேவநாமம் மகிமைப்படும்படி அவர் நம் ஆத்துமாவை புதுப்பிக்கிறார். இன்றும் நீங்கள் எனக்கு அபிஷேகம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை மீட்டெடுத்து பாதுகாப்பார். நம் ஆத்துமா செழிக்கும் போதுதான் நாம் எல்லாவற்றிலும் செழிக்க முடியும். ஒரு ஆத்துமா கூட அழிந்து போவதை தேவன் விரும்பவில்லை. கர்த்தர் சொல்லுகிற 2வது காரியம், அவர் உங்களை துன்மார்க்கரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். நாம் பொல்லாத உலகில் வாழ்கிறோம். 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டதை போன்று பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைகிறான். இந்த உலகில் ஜனங்கள் எங்களை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு ரகசியமாக வலையை விரித்திருக்கிறார்கள். அதனால்தான் தாவீது சங்கீதம் 31:4 அவர்கள் எனக்கு மறைவாய்
வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண் என்று ஜெபிக்கிறார். பிசாசு மற்றும் பொல்லாத ஜனங்களின் கைகளுக்கு நீங்களாக்கி அவர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். மக்கள் உங்களை சபிக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை விடுவிப்பார். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். இந்த வசனத்தில் உள்ளதை போன்று ஜனங்கள் உங்களை பார்த்து கூறுவார்கள், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கிறவர்களால் நிந்தனையை, திகிலை, தாக்குதலை நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஒருவேளை தேவ ஊழியராகிய உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் திகில் சூழ்ந்திருக்கலாம். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறதினால் உங்கள் உறவினர்களே உங்களுக்கு எதிராய் பில்லி சூனியம் செய்திருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் சூழ்நிலையை காண்கிறார். உங்களை பாதுகாப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவரே பரிசுத்தவான்களாகிய தம்முடைய ஜனங்களின் உயிரை காக்கிறார். பயப்படாதிருங்கள். எந்த திகிலாலும் அவரது பாதுகாப்பை மேற்கொள்ள முடியாது. அவர் பொல்லாதவர்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பார். தாவீது பெற்ற வெற்றியையும் புகழையும் பார்த்த சவுல் ராஜா ஒரு நாள் அவன் ராஜாவாகி விடுவான் என்று எண்ணி அவன் மேல் விரோதத்தை வளர்த்தான். பொறாமையின் காரணமாக தாவீதை அழித்து போட வகை தேடினான். இப்படியே நீங்கள் வேலை செய்யும் இடத்தில், சபையில், வேறு இடங்களில் மக்கள் உங்களை தங்களுக்கு போட்டியாக எண்ணி உங்களை கீழே தள்ள முயற்சிக்கலாம். ஆனால் தாவீது தேவனை நம்பி பாதுகாப்புக்கு அவரையே பற்றி கொண்டான். சவுல் தாவீதை பின்தொடர்ந்து அவனை கொல்லும்படி தன் வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் தாவீதின் மனைவியின் மூலமாக தப்பிக்கும் வழியை தேவன் உண்டாக்கினார். பட்டணங்கள் தோறும் சவுல் தாவீதை பின்தொடர்ந்தான். தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களே அவனுக்கு துரோகம் செய்தார்கள். ஆனாலும் சவுல் ஒரு குகையினுள் தாவீதை கண்டுபிடித்தான். தேவன் தாவீதை விடுவித்ததுடன் சவுல் தூங்கும்போது அவனது உயிரை தாவீதின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். தாவீதை அழிக்க நினைத்தவர்களால் அவனை மேற்கொள்ள முடியாமற் போன போது தேவ பாதுகாப்பு தாவீதோடு இருப்பது விளங்கியது. அவ்வாறே தேவன் உங்கள் உயிரை காப்பாற்றி உங்களை பாதுகாத்து உங்கள் வாழ்வில் தெய்வீக பிரசன்னம் இருப்பதை உங்கள் விரோதிகளும் அறிந்து கொள்ளும்படி செய்வார். உன்னை விழத்தள்ள எவ்வளவோ முயற்சித்தோம், ஆனால் முடியவில்லை என்று அவர்களே கூறும்படி செய்வார். தேவனாகிய கர்த்தரின் வல்லமையான பாதுகாப்பு அப்படி செய்யும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள் அடைக்கலம் தேடுங்கள், அவருக்குள் மறைந்து கொள்ளுங்கள். அவர் பொல்லாதவர்களின் கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி தப்புவிப்பார். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, துன்மார்க்கமான மக்களிடமிருந்து நீர் என்னை விடுவிப்பதற்கு நன்றி. நீர் எவ்வளவு அற்புதமான தேவன். ஜனங்கள் என் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவர்களுடைய விரோதங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும். எல்லா விதமான கவனச்சிதறல்களிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். உம்முடைய சுத்திகரிப்பின் ஆவியானவர் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். உம்முடைய வல்லமை என்னை பாதுகாத்து உயிர்ப்பிக்கும் என்று நம்பி இன்று உம்மண்டை வருகிறேன். எல்லா திகிலிலிருந்தும் தீங்கிலிருந்தும் என்னை பாதுகாக்கும் அடைக்கலமாகவும் கேடகமாகவும் நீர் விளங்குவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பலத்த கையை மீறி எந்த வல்லமையும் பொல்லாங்கும் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நம்பும்படி என் இருதயத்தை திடப்படுத்தும்.
உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து என்னை எதிர்க்கிறவர்களை சந்திப்பதற்கான தைரியத்தை தந்தருளும். உம்முடைய பாதுகாப்பு என்னையும் எனக்கு அன்பானோரையும் கேடகமாய் சூழ்ந்து கொள்வதாக. என் ஆவியில் சமாதானத்தை தந்து தாவீதை நீர் விடுவித்தது போல எல்லா பொல்லாங்கிலிருந்தும் என்னை விடுவிக்கும்படி என்னோடு இருக்கிறீர் என்பதை எனக்கு நினைவுபடுத்தும். என் ஜீவனை பாதுகாப்பதாக நீர் அளித்திருக்கும் மாறாத வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.